ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். டிப்ஸ் லவனியா சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான ரெசிபி செஞ்சு காமிச்சிருக்கோம். லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி எள்ளு சாதம் சிம்பிளாக டேஸ்ட்டாக செஞ்சு காமிச்சிருக்கோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எள்ளு சாதம் பண்ணுறதுக்கு அடுப்பில் ஒரு கடாய் வச்சுட்டு ஒரு 5 காஞ்ச மிளகாய் போட்டுக்கோங்க. 1 ஸ்பூன் கருப்பு உளுந்து போட்டுக்கோங்க. கருப்பு உளுந்து இல்லாதவங்க வெள்ளை உளுந்து போட்டுக்கோங்க. 1 ஸ்பூன் கடலப்பருப்பு, 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் சீரகம், 2 பல் பூண்டு, 4 ஸ்பூன் எள்ளு போட்டுக்கோங்க. வறுக்கும்போது எள்ளு நல்லா பொரிஞ்சு வரணும். பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா தான் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணணும். எல்லாமே வறுபட்டு நல்லா பொரிஞ்சு வந்துடுச்சு. இதை ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு அரைச்சிடலாம். இது நல்லா இந்த மாதிரி பவுடரை அரைச்சி எடுத்துக்கோங்க. அடுத்து அடுப்பில் ஒரு கடாய் வச்சுட்டு இதில் ஒரு 4 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. 1/2 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் உளுந்து, 1 ஸ்பூன் கடலப்பருப்பு, 2 ஸ்பூன் வேர்க்கடலை, 2 காஞ்ச மிளகாவை கிள்ளி போட்டுக்கோங்க. கொஞ்சோண்டு கருவேப்பிலை, கொஞ்சோண்டு பெருங்காயம் போட்டுட்டு இது எல்லாத்தையும் நல்லா தாளிச்சுக்கோங்க. வடித்து வச்சுருக்க சாதத்தை போட்டுக்கிறேன். 1 கப் சாதத்தை போட்டுட்டு இதில் தேவையான அளவு உப்பு போட்டுட்டு 2 ஸ்பூன் எள்ளு பொடி, நம்ம வறுத்து அரைச்ச எள்ளு பொடியை போட்டுக்கிறேன். போட்டுட்டு இதை எண்ணெயிலேயே நல்லா எல்லாத்தையும் கிண்டி விட்டுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட நிறைய ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். நன்றி, வணக்கம்.